பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு அற்புதமான சத்தியத்தை, ஒரு அற்புதமான சங்கீதத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, நமக்கு என்ன ஒரு தேவையா இருந்தாலும் சரி, இந்த சங்கீதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெப நேரங்கள்ல ஒரு ஜெபமாகவே இந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். இது எங்க வாழ்க்கையில ரொம்ப நாங்க பிரயோஜனப்பட்டிருக்கோம். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கும் நான் போதிக்கிறேன். சங்கீதம் 121 ரொம்ப ஒரு அற்புதமான சங்கீதம். பாருங்க, வாங்க நம்ம சத்தியத்துக்குள்ள போலாம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்க, ஒரு சில காரியங்களுக்காக நான் நேற்றைய தினத்துல உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போ இந்த வார்த்தைகளை படிச்சேன். பாருங்க, இந்த சங்கீதத்தை படிச்சு கொண்டிருக்கும் போது இந்த 3வது வசனம் வரும்போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். பாருங்க, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, உங்க கால் தள்ளாடவே தள்ளாடாது. ஒரு சில காரியங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரும்போது நம்ம இருதயம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகுது. நம்ம அப்படியே மாம்சத்துல சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்படியே ஒரு சோர்வு வர்ற மாதிரி இருந்தது. பாருங்க, கரெக்டா ஆண்டவர் இந்த சங்கீதத்தை என்ன படிக்க வச்சாரு. இந்த வார்த்தை வரும்போது எனக்குள்ள ஒரு ஆவியானவர் என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியிற மாதிரி இருந்தது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன் கால் தள்ளாடாது. ஏன் அப்படின்னா, உன்னை காக்கிறவர் உறங்கார் அப்படின்னு ஆண்டவர் பேசினாரு. அடுத்தது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நான் இரவுல உட்காந்து ஜெபிச்சுட்டு இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு இருக்கேன். அப்ப இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை அப்படின்ற வார்த்தையை படிக்கும்போது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. பாருங்க, இனி அடுத்த ஸ்டெப், என் கணவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். பாருங்க, ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரன், என்னுடைய கணவர், நீங்க உங்க வார்த்தையின் மூலம் எனக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி, இந்த வரப்போற வருஷத்துக்கான ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுங்கன்னு சொல்லி இந்த சங்கீதத்தை ஒட்டியே நான் படிச்சுட்டு இருக்கிறேன். பாருங்க, இதனோட ரெஃபரன்ஸை எடுத்து பார்த்தா 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9-10 வசனம். 1 சாமுவேல் 2:9-10. பாருங்க, நிச்சயமா உங்களுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 9-10 வசனம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பெலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். இந்த வார்த்தை எனக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. பாருங்க, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். அப்ப அபிஷேகம் பண்ணி வச்ச மனுஷனுடைய கொம்பை அவர் உயர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. பாருங்க, உங்களை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நீங்க யாருக்காவது உங்க மகனுக்காக, மகளுக்காக, உங்க குடும்பத்தாருக்காக நீங்க ஒருவேளை பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர்களுடைய கொம்பை, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை அவர் உயர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க பிரியமானவர்களே. அடுத்தது ஏசாயா 25வது அதிகாரம். ஏசாயா 25. இப்ப நம்ம வருஷ கடைசிக்குள்ளாக வந்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் இந்த வருஷம் நம்மளுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரு. இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் கண்டிப்பா இருக்கலாம். அப்போ இந்த வருஷ கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளலாம். ஒரு சில காரியங்கள் தாமதமாகலாம். அது எதுக்காகன்னா, ஆண்டவர் பெஸ்ட்டை தர்றதுக்காக வெயிட் பண்ண வைக்கிறாரு. அந்த வெயிட் பண்ணுகிற காலங்கள்ல நம்ம விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய மகிமை இன்னும் பெரிதா இருக்கும். பாருங்க, ஒரு செடியை நட்ட வச்ச உடனே, ஒரு சாதாரண செடி, ஒரு சின்ன செடி, குறுகிய காலத்துல பலன் கொடுக்கிற செடிகள் எல்லாம் சீக்கிரமாய் வளர்ந்துரும். பாருங்க, ஆனா தென்னை மரத்தை வைக்கும்போது அது ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும். அப்போ அது ஆண்டுகளாய் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க, அப்ப அது வளர்றதுக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியட் தேவையா இருக்கு.
அந்த பீரியட்ல நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்றோம் பாருங்க. ஒரு தென்னை மரம் வளர்றதுக்கு அதுக்கு எப்படி நீர் பாய்ச்சணும், கொத்தணும், எரு போடணும், எவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. அது மாதிரி நம்மளுடைய இருதயத்துல பாருங்க விசுவாசத்தை நாம் இன்னும் அதிகமாக பயிற்சி செய்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஏசாயா 25வது அதிகாரம், ஏசாயா 25 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், பெருவெள்ளம் அப்படி வருது. ஆனா ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். எப்படி இருக்காராம், ஏழைக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அடுத்தது நெருக்கப்படுகிற, நீங்க ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு திடனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். சுனாமிய கேள்விப்படுறோம், இங்க வெள்ளம் அங்க வெள்ளம், எத்தனையோ இதுல நம்ம கேள்விப்படுறோம். அதுல தப்பிச்சு வந்தவங்க நாங்க இப்படி வந்தோம் அப்படி வந்தோம்னு சொல்றதையும் நம்ம கேட்கிறோம் பாருங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அடைக்கலமா இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். பயங்கர வெயில்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம், ஒரு ஷெல்டர் கிடைச்சா அந்த வெயிலுக்கு நடுவுல போய் நின்னீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்படிதான் ஆண்டவர் பாருங்க, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவன் பாருங்க. இதுல இன்னும் 7வது 8வது வசனம் வாசிக்கிறேன். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். எல்லாம் முக்காடு மூடல் எல்லாம் நீக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எல்லா மூடலும் நீக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. எல்லா தடைகளும் அகன்று போகிறது. அடுத்தது 8வது வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பாருங்க, ஒரு நாள் ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் பாருங்க. அநேக முறை இந்த வார்த்தையில ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். நேற்றைய தினத்திலையும் இதே வார்த்தை எனக்கு திரும்பவுமாக கொடுத்தார். அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர்னு பாருங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குற தேவன். நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம குடும்பங்களுக்கு, நம்மை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து, ஜீவன்னா அது பரிபூர்ண ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தாராம். அந்த வசனத்தையும் நம்ம வாசித்து முடிப்போம். தமது ஜனத்தின் நிந்தை, அதாவது எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, அது மட்டும் இல்ல, கண்ணீரை துடைக்கிறது மட்டும் இல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எதுக்காக நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார், எதுக்கு நம்ம கிறிஸ்துமஸ்ன்னு கொண்டாடுறோம் அப்படின்னா, கர்த்தர் எதுக்காக வந்தார்னா, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இதை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 10:10. ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறாரு? பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க மரித்த மாதிரி இருக்கிறீங்க, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய குடும்ப உறவுல, உங்களுடைய சந்தோஷம் சமாதானத்துல எங்கெல்லாம் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு, எங்கெல்லாம் வெற்றி இல்லாம தோல்வியை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர் வெற்றியை கொடுக்கும்படியாக, ஜீவனை கொடுக்கும்படியாக. அந்த ஜீவன் சாதாரண ஜீவன் இல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதற்காக தாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ஏதோ கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்துமஸ் தாத்தா வர்றாரு, கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்ம கொண்டாடும் போது, அவர் எதற்காக வந்திருக்கிறார் இந்த உலகத்துல? திருடன் எதுக்கு வந்திருக்கான்? அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். அந்த அழிவுகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவன் என்னெல்லாம் அழிவை உண்டு பண்ணானோ அந்த இடத்துல எல்லாம் ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னும் 1 யோவான்
3வது அதிகாரம் 8வது வசனத்துல பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று போடப்பட்டிருக்கு. இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்துமஸ். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த நாட்கள்ல நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.